பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நடவடிக்கை ஈடுபட்டதாக கூறப்படும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 15 அமைப்புகள் மீதான தடையை நீடித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வர்த்தமானியில் இந்த அமைப்புகள் பயங்கரவாதத்துக்கு மீண்டும் மீண்டும் நிதியுதவி அளித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இதன் விளைவாக அவற்றின் நிதி மற்றும் பொருளாதார சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் அமைப்பு, நாடு கடந்த தமிழீழ அமைப்பு, உலக தமிழர் நிவாரண நிதியம், தலைமையக குழு, தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு ஆகியவை மீதான தடை இவ்வாறு நீடிக்கப்படுகிறது. இதேவேளை ஜமாத்தே மில்லாத்தே இப்ராஹிம், விலாயா அஸ் ஜைலானி, கனேடிய தேசிய தமிழர் மன்றம், தமிழ் இளைஞர் அமைப்பு, தாருல் அத்பவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் இயக்கம் மற்றும் முத்துக்களை காப்பாற்றுவோம் உள்ளிட்ட அமைப்புகளின் தடையும் நீடிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே இவ்வாறு 15 அமைப்புகளுக்கு தடை விதித்து பாதுகாப்பு அமைச்சு விசேட வர்த்தமானி அறிவித்தலை நேற்று தினம் வெளியிட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி.